ஓம் சாந்தி. ஒரு நாள் டோனா லூசியா அப்படின்றவங்க மரக்கட்டைகளை எடுத்துட்டு முதுகுல வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கட்டையில இருந்து ஒரு பாம்பு வந்துருது. திடீர்னு அது தோல்ல கடிச்சிருது. உடனே லூசியா கோபத்துல மரக்கட்டை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு, ஐயோ என்னடா இது வாழ்க்கை, கடவுளே, நான் நடந்தா விழுந்துடுறேன், படுத்தா முதுகு வலிக்குது, வேலைக்கு போனா பாம்பு கடிக்குது, கடவுளே நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? நான் ஏன் இவ்ளோ துன்பப்படுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க வாழ்ந்துட்டு வந்த ஊரு ரொம்ப வறண்ட ஊரா இருக்கு. அவங்க எது செய்ய நெனச்சாலும், அது அவங்களுக்கு ரொம்ப தப்பாவே நடக்குது. அதனால எப்பவுமே கடவுள்கிட்ட புலம்பிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு கதவ ஒருத்தவங்க தட்டுறாங்க. இவங்க கோபத்துல உள்ள இருந்துட்டே, "போங்க என்கிட்ட எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, அந்த வெளியில இருந்தவங்க திரும்பியும் கதவ தட்டுறாங்க. அவங்க எழுந்து வரும்போது வழுக்கி விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கால்ல அடிபட்டுருது. "ஐயய்யோ! எனக்கு மட்டும் நல்லது நடக்கவே நடக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அலர்றாங்க. கதவ தெறந்து பார்த்தா, அங்க ஒரு சின்ன பையன் ரொம்ப ஒல்லியா நின்னுட்டுருக்கான். ஆனா, அவனுடைய முகத்துல ரொம்ப அமைதியா இருக்கு. அவனுடைய குணத்திலயும் ஒரு வேற மாதிரி ஒரு சிறப்பான தன்மைய அவங்க அனுபவம் பண்றாங்க. அவங்கள பார்த்ததும் லூசியாவோட முக பாவனையே மாறிடுச்சு. "யாரு நீங்க? எங்கேருந்து வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்றான், "நான் கடவுளோட தூதன். அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு" அப்படின்னு சொல்றான். அவங்க கண்ல இருந்து தண்ணீர் வருது. அப்படியே மூச்சு விட்டுட்டே சொல்றாங்க, "அப்படின்னா கடவுள்கிட்ட கேளு. என்னோட துன்பம் இன்னும் எவ்ளோ நாள் தான் இருக்கும்? இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அத கேட்டுட்டு அந்த பையன் கடவுள்கிட்ட போய் சொல்றான். "கடவுளே, அந்த வயதான பெண்மணிக்கு வாழ்க்கை ஃபுல்லா துன்பமா இருக்கு. அவங்களுக்கு அமைதியே இல்ல. இன்னும் எவ்ளோ நாள் தான் அவங்க இப்படியே இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொல்றான். அதுக்கு கடவுள் சொன்னாரு, "அவங்களோட கடைசி நாள் வரைக்கும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திரும்பி கேட்கிறான். "ஆனா கடவுளே, அத நான் அவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்க. ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்மளால உதவ முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ கடவுள் சொல்றாரு, "நீ போய் அவங்க கிட்ட சொல்லு. இன்னையிலிருந்து டெய்லியும் 3 டைம் பிரேயர் பண்ண சொல்லு. காலையில, மதியம், சாயந்தரம் 3 டைம் பிரேயர் பண்ண சொல்லு. அப்ப அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் நன்றி என் கடவுளே அப்படின்னு இத மட்டும் சொல்ல சொல்லு" அப்படின்னு அந்த பையன்கிட்ட கடவுள் சொல்லி அனுப்புறாரு. அந்த சின்ன பையனும் திரும்பி போய் அவங்க கிட்ட சொல்றான். ஒரு 7 நாளைக்கு அப்புறம் அந்த பையன் திரும்பி அந்த ஊருக்கு போறான். லூசியாவோட ஊருக்கு. ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. முன்னாடி வறண்டு இருந்த நிலம் இப்போ ஈரமா இருக்கு. அதுல சிறிய நீரோடை கூட ஓடிட்டு இருந்தது. செடிகள் இருந்தது. அங்க லூசியா நல்ல சிரிச்ச முகத்தோட பழம் பறிச்சிட்டு இருந்தா. பாட்டும் பாடிட்டு இருந்தா. அப்போ அந்த சின்ன பையன் அத பார்த்துட்டு உடனே கடவுள்கிட்ட போயிட்டு கேக்குறான். "கடவுளே, என்னாச்சு இது? நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க துன்பம் தானே இருக்கும்னு சொன்னீங்க." கடவுள் அப்போ சிரிச்சுட்டே சொன்னாரு, "ஆமா, ஆனா அவங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வலிக்கு விழுந்தாலும் நன்றி சொல்லுவாங்க. எல்லாவற்றிற்கும் நன்றி என் கடவுளே. வலி வந்தாலும் அதையே தான் சொல்லுவாங்க." இந்த சின்ன விஷயம் அவங்களுடைய இதயத்தையே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. நன்றி சொல்லக்கூடிய மனசு அப்படின்றது உலகத்திலேயே வலிமையான மருந்து. எந்த மாத்திரையும் அதுக்கு சமமாக ஆக முடியாது. 7 நாள்ல அவளுடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு. அப்படிதான் இந்த கதைய நீங்க கேக்குறீங்க. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆகையினால நீங்களும் உங்களுடைய பங்க செய்யணும். இப்பவே தொடங்குங்க. உயர்ந்த குரல்ல சொல்லுங்க. உரத்த குரல்ல சொல்லுங்க. எல்லாவற்றிற்கும் நன்றி என்னுடைய கடவுளே. இந்த சின்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையே மாத்திடும். இந்த கதைய கேட்டவங்க எல்லாரும் இத உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே இதுதான் இப்போ எல்லாருக்குமே தேவையானதாக இருக்கு. நன்றி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம்